அவர் பிறந்த ஊரில் அநேக அற்புதங்களை செய்யலை. ஏனென்றால் அந்த ஜனங்கள் அவரை நம்பலை, விசுவாசிக்கலை. இவன் தச்சோடைய மகன் அல்லவோ அப்படிதான் சொன்னாங்க தவிர இவர் உண்மையாகவே மேசியாவாக இருக்க முடியாது, இவர் எல்லாம் எங்கள் கூட இருந்தவர் தான் அப்படின்னு நாங்கள் நம்பிக்கை வரவில்லை. இயேசுவே நம்பல. அதனால தான் அவர் வெளி ஊரில் போய் அநேக அற்புதம் செய்தார். பஸ்கா நெருங்கும் பொழுது தான் அவர் உள்ளே வர ஆரம்பித்தார். வந்து தன்னை ஒப்பு கொடுக்கறதுக்காக அந்த காலம் அந்த நேரம் வந்த பிறகு தான் அவர் உள்ளே வர ஆரம்பித்தார். ஏன்னா அவர் உள்ளே வரும்போது எப்பயும் அவர் அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க. சில நேரத்தில் அற்புதம் பண்ணுற, சில நேரத்தில் காரியங்களை நடப்பிக்கும் போது அவரை வகை தேடுறாங்க, அவரை கொல்றதுக்கு. உடனே அவர் மறைஞ்சிடுறாரு டப்புன்னு. ஏனென்றால் இன்னும் நேரம் வரல. ஒரு இடத்துல அற்புதம் செய்கிறாரு, அற்புதம் செஞ்சுட்டு நீ யார்ட்டையும் சொல்லாதப்பா, நீ போய் உன் உறவினர்கள்ட்ட போய் சொல்லு, உங்கள் சொந்தக்காரன்ட்ட போய் சொல்லு, உன் நண்பர்கள்ட்ட போய் சொல்லுன்னா அவன் போகும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டான், ஆண்டவர் எனக்கு அற்புதம் பண்ணார் சொன்னா இயேசு ஒன்று வகை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நீ அதை எனக்கு அப்படி சொல்லாத அப்படின்னு. ஏனென்றால் அவர் அற்புதம் செய்ய 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 அவருக்கு நிறைய ப்ரெஷர், நிறைய காரியம். அதனால தான் மேக்சிமம் அவர் மறைஞ்சு இயேசு வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொன்னார். அநேக அற்புதம் செய்ய, ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் ஒரு செகண்டில் எல்லாம் பண்ணி முடிச்சிருவார் பாருங்க. ஆனால் நேரம் இருக்குது, அந்த நேரத்துக்குள்ள அந்த ஊழியத்தின் குறுகிய காலம் 33 வருஷம் இயேசு வாழ்ந்தார். அந்த 3 வருஷம் ஊழியத்தில் அவர் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே போகிறாரோ போய் நற்செய்தி, அதாவது வேதம் சொல்லுது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாராம். போராடலாம் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அதனால் அவர் அற்புதங்களை செய்தார் தவிர அவர் சொந்த ஊரில் அற்புதங்கள் அநேக செய்ய முடியல. ஜனங்கள் இவர் அறியல, இவர் தேவகுமாரன் அறியல. முதல் காரியம் அந்த அறியாமை என்ன. ஒரு குழந்தை இருக்குதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து விலை தெரியாது. இது ஒரு 10,000 டிவி வந்து 10,000 இருக்கும் அப்படின்னு தெரியாது, அந்த விலைகள் தெரியாது பிள்ளைகளுக்கெல்லாம். அதனால தான் குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கபோர்டில் வச்சு மூடிடுவாங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அந்த பீங்கான் சொல்லுவாங்க இல்லையா, அது அப்புறம் கண்ணாடி, இது எல்லாம் முக்கியமான பொருள் எல்லாம் விலை காஸ்ட்லியானது எல்லாம் தூக்கி கபோர்டில் வச்சு இல்லை ஏதாவது வச்சு மூடி க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்க கையில் படக்கூடாது, ஏன்னா இதை உடச்சி விட்ருவாங்க கீழே போட்டு, விலை தெரியாது பிள்ளைங்களுக்கு. அதனால் மேக்சிமம் கை படாத அளவுக்கு வைப்பாங்க, சேஃபாக வைப்பாங்க மேக்சிமம். சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க, அந்த பிள்ளை தூக்கி போட்டு உடைச்ச உடனே போட்டு அடிப்பாங்க. ஏன்னா அந்த பிள்ளை இன்னும் இப்படி உடச்சிட்டியே நீ, அது பிள்ளைக்கு தெரியாது பாருங்க, விலை தெரியாது. இது வந்து இவ்வளோ விலை அப்பா காசு கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறாங்க, அம்மா வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு, இது ரொம்ப பாரம்பரியமான பொருள்னு பிள்ளைங்களுக்கு தெரியாது. அது அறியாமல் அது வந்து என்ன தெரியும், ஏதோ ஒரு இருக்குது கையில் விளையாட்டு பொருள் ஏதோ நினச்சி அது விலை தெரியாது. இன்னும் சொல்ல போனால் பார்த்திங்க பிள்ளைங்கள்ட்ட வந்து நோட்டு கொடுத்தா வாங்குறத காட்டிலும் காயின் கொடுத்தா தான் வாங்கும். ஏன், அந்த காயின் வந்து இந்த ஷைனிங்காக இருக்கும், அந்த இதுவாக இருக்கும் இல்லையா. இப்போ இருக்கிற பிள்ளைங்க தான் ஸ்மார்ட்டு, எங்களுக்கு வந்து காயினும் வேணாம்